ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு சூப்பராக ஒரு சுரக்காயை வச்சு அருமையான ஒரு கூட்டு தாங்க செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு சுரக்காய் பிடிக்காது. ஆனால் நம்ம இப்போ செய்யக்கூடிய மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த சுரக்காயை பிடிக்காதவங்க கூட அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அதிகபட்சமான கொழுப்புகள் அதாவது ஃபேட் இருக்கவங்க இந்த சுரக்காய் கூட்டை சாப்பிடும்போது அவங்களுக்கு அது ரெடியூஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக இந்த அருமையான சுரக்காய் கூட்டை எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு ஒரு 600 கிராம் எடையுள்ள ஒரு சுரக்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ தோல் நீக்கிடலாம். வெளிப்பக்கம் தோலை சீவிட்டு அப்புறம் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த சதப்பகுதியும் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அது சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 100 கிராம் சிறுபயிறு பாசிப்பயிரை நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்ச சுரக்காயை சேர்த்துக்கலாம். சுரக்காயை சேர்த்துட்டு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி. இதை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த பருப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 300 ml தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க, அப்புறம் அது குழம்பு மாதிரி ஆயிரும். 300 ml மட்டும் ஊற்றிட்டு நல்லா ஒரு முறை திரும்ப கலந்து விட்டுருங்க. மூடி போட்டு இப்போ இதை ஒரு 2-3 விசில் மட்டும் வைக்கலாம். அதாவது ஒரு 50% வேகிற அளவுக்கு. இப்போ அது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துண்டு, கூடவே 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதை நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. குறகுறப்பாக அரைக்கக்கூடாது, நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த குக்கரில் 3 விசில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம குக்கரை ஸ்டீம் எல்லாம் வெளியானதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. சுரக்காய் இப்போ பாதி அளவுக்கு வெந்திருக்கு, பாதி அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ஏன்னா திரும்பவும் நம்ம வேக வைக்க வேண்டியிருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த தேங்காய் பேஸ்ட்டை அந்த சுரக்காயோட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இந்த அளவு கலந்து விட்டுட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்க்குறதா இருந்தால் உப்பு சேர்த்துருங்க. நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேன், லாஸ்ட்டில் தான் சேர்ப்பேன். அதனால் இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சுருங்க. திரும்பவும் 2 விசில். முதல்ல ஒரு 3 விசில் வச்சோம், இப்போ ஒரு 2 விசில். இப்படி வைக்கும்போது அது கரெக்டான ஒரு பதத்தில் இருக்கும். இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இப்போ சுரக்காய் நல்லா சரியான பதத்தில் வெந்து வந்திருக்கு. இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம வேற ஒரு ப்ராசஸ்க்கு போயிடலாம். நான் உப்பை இந்த டைமில் தான் சேர்க்குறேன். நீங்கள் அந்த தேங்காய் பேஸ்ட் சேர்க்கும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக வெங்காயம், 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை போட்டு நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சுரக்காய் பருப்பு அந்த சுரக்காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டிங்கன்னா சூப்பரான சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிரும். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஒரு 2 நிமிஷம் ஆறிடுச்சுன்னா அது கூட்டு பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரியான மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வேண்டாம்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சாதத்தில் வச்சு இப்போ செஞ்சும் சாப்பிடலாம், சைடிஷாகவும் வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.